முன்னொரு காலத்தில், இப்போ இல்லை, இப்போ நடந்ததை நான் எதையும் சொல்லலை. முன்னொரு காலத்தில் ஒரு அரசர் இருந்திருக்கார். அந்த அரசர்கிட்ட மக்கள்லாம் போய், ஐயா விலைவாசி கூடி போச்சு, ஆமாம் வரலாறு காணாத விலைவாசி ஆகி போச்சு, எதை எடுத்தாலும் வாங்க முடியலை, வாங்கக்கூடிய அளவில் எங்ககிட்ட வரவுகள் இல்லை, எங்கள் வீட்டில் அடுப்பு கூட இல்லை, அடுப்பு கூட இல்லை, அடுப்பு எரிக்க முடியல, ஆமாம் அடுப்பு ஊதுனா தானே நாங்கள் சாப்பிட முடியும், எங்கள் நிலைமை அப்படி இருக்குது, எங்ககிட்ட ஒன்றும் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள், எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு, நீங்கள் தான் பார்த்து செய்யணும், ஆமாம் இயற்கையும் எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேக்கு, அதனால் நீங்கள் ஐயா பார்த்து செய்யணும் அப்படின்னோடனே, ஏன் கவலைப்படுத அரசர் சொல்றாரு, ஏன் கவலைப்படுத, உனக்கு நான் செய்தேன், உனக்கு நாமளா செய்தேன் அப்படின்னு அரசர் என்ன பண்ணாருன்னா பார்த்தாரு, இவங்களை திருத்த முடியாது, அதாவது நம்ம வழிக்கு கொண்டு வரணும், அவங்க பசி பட்டினி பஞ்சம்ட்டு இருக்கான், பசி பட்டினி பஞ்சம்ட்டு அலையுதான், அரசுட்டே முறையிடுதான், அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணணுமே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, சிந்தனை பண்ணார். சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது மந்திரியாரை கூப்பிட்டு கேட்டார். மந்திரி சொல்லிட்டார், நம்ம இதுக்கெல்லாம் எளிமையான வழி இருக்கியா, சாமி கும்பிட்டா போதும், சாமியை கும்பிட்டா போதும், ஏன் சாமியை கும்பிட்டா போதும்னா சாமியை அப்போ சாமியை உருவாக்கணும் இல்லை அப்படின்ட்டு அவர் அரசர் கேட்காரு. ஆமாய்யா உருவாக்கிட வேண்டியதுன்னு, ஏன் அப்போ மக்கள்லாம் ஒரு எழுச்சியோட சாமியை உருவாக்குனா தானே நம்ம மக்களுடைய அந்த துயரெல்லாம் நீங்கும், மக்களே எழுச்சியோடு இருக்கணும்ல, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு, அதுக்கெல்லாம் ரொம்ப எளிமையான வழி இருக்குது. நம்ம அந்த இன்னொருத்தர் கட்டியிருக்காரு வச்சுருக்காரு பற்றிங்களா, மசூதி அது ரொம்ப காலமாக இருக்க இருந்துட்டு போகுது, அப்போ தான் நம்ம மக்கள் எழுச்சி அடைவாங்க, பசி துக்கம் துயரம் இதெல்லாம் மறப்பாங்க, அவங்க துன்பத்தை மறக்கணும் இல்லை, அவங்க எழுச்சி விடணும் இல்லை, அவங்க மகிழ்ச்சி அடையணும் இல்லை, அப்போ அந்த மசூதியை இடிச்சிடணும் இல்லை. இது ஒரு காலத்தில் நடந்தது, இப்போ நடக்கலை, முன்னொரு காலத்தில் அரசர் காலத்தில் நடந்தது, இப்போ நடந்ததை நான் சொல்லலை, நீங்கள் தவறாக எதையும் உள்ளே கொண்டு சேர்த்து பார்க்கக்கூடாது. அப்போ மசூதியை இடித்தா மக்கள் மகிழ்ச்சி ஆயிடுவாங்க, ஆமாம் கட்டாயமாக ஆயிடுவாங்க, கரசேவர்கள் நாடு முழுக்க எல்லாரும் கூப்பிடுவோம், மகிழ்ச்சி ஆகலையா, அதற்கு மகிழ்ச்சி ஆகலையா, 10 50 60 பேரை ரயிலில் வச்சு கொல்லுவோம், நாமளே கொல்லுவோம், கொன்னுட்டு ஒரு பெருங்கலவரத்தை எதிராளிக்கு எதிராக உண்டு பண்ணிட்டா சரியாக போச்சு. இது முன்னொரு காலத்தில் தான் நடந்தது, இப்போலாம் இல்லை, அரசர் காலத்தில் நடந்தது, இப்போ நம்ம இந்தியாவில் நடக்கலை, அது இன்னொரு காலத்தில் அரசர் காலத்தில் நடந்தது அப்படின்னு மந்திரி ஐடியா கொடுத்தாரு. அப்படியே நடந்துச்சு பாருங்க, மசூதி இடிச்சாச்சு, கலவரத்தை பண்ணியாச்சு, ரயிலை எரிச்சாச்சு, அப்படியே ஒரு 2000 3000 பேர் நம்ம ஆட்களை கொன்னாச்சு. அப்படிலாம் நடந்த பிறகு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு, ஒரு எழுச்சி, தன்னெழுச்சி. ஆமாம், பசி என்னடா பசி, பட்னி என்னடா பட்னி, கொலை பட்னி வேணாலும் கிடக்கலாம், நாம கோயில கட்டி ஆகணும், கோயில் நமக்கு, ஆமாம் நம்ம கோயில கட்டணும் அப்படின்னு எழுச்சி, உணர்வுபூர்வமான எழுச்சி, உள்ள காலில் இருந்து உச்சந்தலை வர அப்படி ஒரு வெறி சேர்ந்துச்சு மக்கள்கிட்ட. ஆமாம், நல்ல ஒரு அரசன் நமக்கு கிடைச்சிருக்கான். இப்படிப்பட்ட அரசன் கிடைப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். கோடான கோடி நன்றிகள் கடவுள்களே, 30 கோடி தேவர்மார்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு விழுந்து விழுந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாரும். ஆனால் இங்கே அவங்களுக்கு பசி பட்டினி எல்லாம் தான் தொடருது, விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்டு போகுது. குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும், அதாவது இருக்கவங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்குது, சேர்ந்தவங்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்குது, கரையிறவங்கிட்ட கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதில் மக்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கோயிலை கட்டி ஆகணும்ல, அரசர் சொல்லிட்டார்ல அப்படின்னு கடுமையாக முயற்சி பண்ணி ஒரு வழியாக கோயிலையும் கட்டி, ஆமாம் கோயிலையும் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திட்டாங்க. மக்கள் பசி பட்டினி தான், அவங்களுக்கு என்ன பிரச்சனை,
தானியம் இல்லையா, உணவு தானியம் இல்லையா, வாங்குறதுக்கு பணம் இல்லையா, என்ன பெரிய பிரச்சனைங்க. அரசர் ஆர்டர் போடுறாரு. ஐயோ கவலைப்படாத. ஏன் கவலைப்படுத? உயிர் போயிருன்னு கவலைப்படாத. உனக்கு உயிரெலாம் போகாது, நான் பார்த்துக்கிடுவேன். உனக்கு என்ன வியாதி வந்தாலும் 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி தீர்த்துருவேன். எதை? வியாதியை தீர்த்துருவேன் அப்படின்னு அரசு உத்தரவு போடுறார். 5 லட்சம் ரூபா ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி தீர்த்துருவார் அரசர். ஆமாம், வியாதியை தீர்த்துருவார். ஆனால் மக்கள் பசி பட்டினி இல்லை, என்னங்க செய்ய, பசி பட்டினி தான். அப்போ ரொம்ப பசி பட்டினியாக இருக்கியா? பசி பட்டினி, தீ மூட்ட முடியலை, அடுப்பு இல்லை, அடுப்பு வேணாம் அவ்வளோதானே, நான் தான் அடுப்பு. உஜ்வாலா பிடி, அரசர் உஜ்வாலா இலவச அடுப்பு புடி. என்னது உஸ்பேத்த வாலாவா, என்ன இல்லவோ பிடி அப்படின்னு அரசர் அடுப்பு அள்ளி கொடுக்கார் மக்களுக்கு. அவன்கிட்ட உணவு தானியம் வாங்க காசு இல்லை, கஞ்சிக்கு வழி இல்லை. ஆனால் அடுப்பு மன்னர் இலவசமாக கொடுத்துட்டார்ல, அது தலையில் வச்சுக்கிட்டு அவன் சாப்பிட்ருக்கலாம்ல. மன்னர் கொடுத்தா மறுத்து வேண்டாம்னு சொல்ல முடியுமா? மன்னர் கொடுக்கும்போது கோயிலை கட்டியாச்சு, கோயிலை பார்த்து இப்படி கும்பிட்டுக்கிட்டே நின்னாச்சு, இருக்க காசெல்லாம் பயில இருந்ததெல்லாம் காசு அள்ளி கோயிலை போய் பார்க்க போய் செலவழித்து கொண்டு போட்டாச்சு, முடிஞ்சிடுச்சு. இல்லை பசி தீர்ந்துருமில்ல, தீர்ந்துடுச்சு. மன்னர் காலத்தில் அந்த ஒரு காலம் மன்னர் காலம், அந்த காலத்தில் நடந்தது தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நடந்ததை எதுவுமே நம்ம பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அது மக்கள் பாடு. இப்போ நடக்கிறதுக்கு நம்ம பேசவில்லை. சரி, இந்த தருணத்தில் பாருங்க, விவசாயிகள். ஆமாம், ஏன் நீ ஆட்சிக்கு வந்தால் ரெட்டிப்பு வேலை தருவேன், விவசாய பொருளுக்கு ரெட்டிப்பு வேலை தருவேன். நீயா அவன் வியாபாரியில் பதுக்கி வச்சுக்கிட்டு கள்ளச்சந்தையில் விற்றுக்கிட்டு பெரிய பெரிய விலைக்கு விற்றுக்கிட்டு அலையதான். எனக்கு விலையும் கிடைக்கல, ஊதியமும் கிடைக்கலையா, நான் எல்லாமே மண்ணை கிண்டி நான் மண்ணால் போய்கிட்டு இருக்கேன், என் வயிறு கூட கழுவ முடியலையா அப்படின்னு அவன் வேற ஆதங்கப்படுறான், கொதிக்கான், கொந்தளிக்கான். மன்னர் காலத்தில் மன்னர் விடுவாரா? ஆமாம், தலைநகரை நோக்கி எந்த பயனும் வரக்கூடாது, விவசாயின்னு சொல்லிட்டு எந்த பயனும் வரக்கூடாது. எலிக்கடி தின்னான் இல்லை அந்த காலத்தில், இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் எலிக்கடிலாம் தின்னு பார்த்தாங்க. ஓடி ஆடி அம்மனமாக ஓடி பார்த்தான். அப்போ அரசர் அந்தப்புறம் இல்லாட்டா கூட நடிகர்கள் கூட அப்படி ஜாலியாக கால் மேலே கால் போட்டு இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, தொடையழகை ரசித்து கொண்டிருப்பார்கள். அதாவது அரசருடைய தொடையழகை மக்கள் ரசித்து கொண்டிருக்க வேண்டும். முன்னிற்க மக்கள் தானே, அதாவது மக்கள் என்றால் முன்னிருப்பவர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். அப்படி ரசித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ட்டு மன்னர் இருக்கிறார். மன்னருக்கு அப்படி ஐயோ அவர் சுற்றுப்பயணத்தில் இருப்பார். இங்கே ஒரு பிரச்சனையா, 250 விவசாயிகள் செத்தார்களா, அதெல்லாம் தரவுலாம் வைக்க மாட்டார். மன்னருக்கு அந்த தரவுகள்லாம் போய் சேராது. ஏன்னா மந்திரி பிரதானிகள் தரவுகளை சேர்த்து வைக்க மாட்டார்கள். ஏன்னா டிஜிட்டல் உலகம் அவர்களுடையது, டிஜிட்டல் உலகம், டிஜிட்டல் பரிவர்த்தனை தான் நடத்துவாங்க. எது? அரசர் காலத்தில், அந்த அரசர் காலத்தில், முன்னோர் காலத்தில், அரசர் காலத்தில். இப்போ இல்லை, இப்போ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ எவ்வளோ தங்கமான ஆட்சி நடக்குது, அதெல்லாம் பேச முடியுமா? அப்போ விவசாயிகள்லாம் போராடுதாங்க, என்ன செய்யலாம், ஜாதி செய்யலான்ட்டு. மன்னர் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம வெளிநாடு போயிட்டு வந்துடுவோம். ஏன் இங்கே போட்டு அவன் போராடிச்சு போயிட்டு போகிறான், நமக்கு என்ன, வெளிநாடு போயிட்டு வந்துடுவோமே அப்படின்ட்டு மன்னர் வெளிநாடு போயாச்சு, சுற்றுப்பயணம் போயாச்சு. மன்னருக்கு இந்த நீரோ மன்னர் நீங்கள் நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீரோ மன்னர் ஏதோ நகரம் எறியும் போது பிடில் வகித்து இருந்தாராம் இல்லை, அவர் ரேஞ்சுக்கெலாம் இந்த மன்னரை நினைக்கக்கூடாது. அவரை விட கொஞ்சம் இல்லை, பல மடங்கு உயரமானவர் மன்னர். நம்ம சொல்லி எங்கெங்க புரிய போகுது. மன்னர் அந்த காலத்து மன்னர் இல்லை. அப்போ விவசாயிகள் கடுமையாக போராடுறாங்க, தலைநகரை நோக்கி வந்துடக்கூடாது, தடுப்புக்கலாம இராணுவத்தை
ஆமாம் சூடு முதல்ல அப்படி இந்த இது ரப்பர் குண்டில் அடி முடியலையா தடி அடி வெளுத்து அடி. விவசாயி தானே அவன், வேர்வை சிந்தி பழக்கப்பட்டவன் தானே. ரத்தம் சிந்த மாட்டானா என்ன? வேர்வை சிந்தி பழக்கப்பட்டவன், வெயிலில் வேர்வை சிந்தி வேலை பார்த்து பழக்கப்பட்டவன் தானையா. ரத்தம் சிந்த மாட்டானா? ரத்தம் சிந்தாதவன் ஒரு விவசாயியா? அடிக்கு மண்டே பிழையா அப்படின்னு மன்னர் உத்தரவுகள் அரங்கேறுது. அந்த காலத்தில் என்ன பாவம் செய்தார்கள் விவசாயிகள்? உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பண்ண முடியாதுல்ல. ஏன்னா விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கு தானே நம்ம குடோன் கட்டி கொடுத்துருக்கோம். யாருக்கு? பெரிய பெரிய குடோன் பதுக்கி வச்சுக்க, விலை ஏற்றம் பண்ணும்போது அதாவது டிமாண்டு காட்டு, பிறகு விலையை ஏற்றி விழுத்துக்கோ, லாபம் பார்த்துக்கோ, நீனே முதல் இடத்துக்கு வந்துரு. இது உலக பணக்காரனா நீனே முதல் இடத்துக்கு வந்து அப்படின்னு அரசு செலவிலே, அதாவது மன்னர் தன்னுடைய அரசாங்கத்தினுடைய செலவிலேயே குடோன்கள் கட்டி கொடுத்து பதுக்கி வைப்பதற்கு. ஏன் தக்காளி குளத்தையே கூட பதுக்கி வச்சாங்க அந்த மன்னர் காலத்தில். அந்த அளவில், ஆமாங்க, அந்த அளவில் குடோன்லாம் கட்டி கொடுத்துருக்காரு மன்னர். யாருக்கு? தன்னுடைய நண்பர்களுக்காகத்தான் இருக்கும். அவர் நண்பர்கள்லாம் அப்படி வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கங்கே இந்த இது இருந்தது அப்படி இந்த கான்ட்ராக்டுகளை வாங்கி கொடுத்து, நிலக்கரி சுரங்கமா கான்ட்ராக்ட் கொடு. ஏன் இல்லையா ஷாலு என் ஃப்ரெண்டு ரொம்ப தோஸ்து. ஆமாம், அவன் பொம்பளையில நான் தான் கைப்பிடிச்சு பேச முடியும், வேற எவனும் கைப்பிடிச்சு பேச முடியுமா அப்படின்னு நண்பர் சொல்லி, அரசர் சொல்லி, நண்பர் பற்றி அரசர் சொல்லி பெருமையை சொல்லி அப்படிலாம் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுப்பார். அந்த ஆட்சி காலத்தில், எது மன்னர் ஆட்சி காலத்தில். இப்போ நடப்புலலாம் நான் எதுவும் சொல்லலை. ஆக விவசாய போராட்டங்கள் அப்படி இப்படின்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. மன்னர் ஆட்சி முறையை அது எதுக்குங்க நமக்கு? அதெல்லாம் வேண்டாம். குடவோலை முறைலாம் நமக்கு செல்லுபடி ஆகாது. சைனாக்காரன் ஆப்புகளை தடை பண்ணுவோம். ஆனால் சைனாக்காரனை வச்சு அவனுக்கு கிராமம்லாம் அமைக்க விட்டுருக்கோம்னா அது வேற காரணம். அதான் மன்னர் ஆட்சி காலத்தில் இங்கே இல்லை, இங்கே இந்தியாவில் இல்லை, அது வேற காரணம். ஆப்பு தடை பண்ணணுங்கிறத வச்சுலாம் நம்ம பேசக்கூடாது. அவன் இஸ்ரேலுக்காரன் பக்கத்து நாடு தான், அவனும் நமக்கு சில உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த இவிஎம் மிஷின், அதாவது மன்னர் ஆட்சி காலத்தில் அதில் அப்படி இப்படி வேலை பார்க்கறதுக்கெலாம் உதவி பண்ணுதான். அப்போ அவனுக்கு நம்ம உதவியாக இருக்கணும்ல. என்ன செய்யலாம் மக்களே?